ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். போன வீடியோ நம்ம சிஎஸ்கே ரிவ்யூன்னு ஒன்று போட்டிருப்போம் 3 லாஸ்க்கு அடுத்து. இப்போ வந்து அதில் சொன்ன சில சேஞ்சஸ் டீமும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சில பிளேயர்ஸ் மெயினாக சஞ்சு சாம்சன் மாதிரி ஆட்கள்லாம் ஒரு ஸ்டெப் அப் பண்ணதுலேருந்து இப்போ சிஎஸ்கே 2 வின் பண்ணிட்டாங்க ஹோம் கிரௌண்டில். ஒரே ஒரு சேஞ்ச் நான் 100 அகமது பதிலாக அகில் ஹுசைன் சொன்னேன். இவங்க வந்து 2 பேர்த்தையும் ஆட வச்சு மேட் இண்டியா உட்கார வச்சாங்க. கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ட் இருக்கிற பிச்சை உருவாக்கி 2 பேரையும் ஆட வச்சு இப்போ 2 வின்ஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி ஒரு 4 பாயிண்ட்ல இருக்காங்க. ஆனால் இதில் வந்து சிஎஸ்கேவோட பாராட்டி பேசுகிற வீடியோவில் இது அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் தான். ஐபிஎல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் சில பேர் இருக்காங்க. அவங்க ஐபிஎல் ஃபேன்ஸ் என்ன சிஎஸ்கே ஆர்சிபி மும்பை ஃபேன்ஸ் கூட சொல்ல மாட்டேன். ஐபிஎல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் சொல்லுவேன். அதாவது வந்து அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் போடுவாங்க. சில பேர் நான் ஆல்ரெடி இந்த முன்னாடி ஒரு லைஃப் அப்டேட் வீடியோ சொல்லியிருக்கேன். பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது சில பேர் வந்து பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு தமிழில் பேர் வச்சுட்டு கரெக்டாக அந்த சீசன் அப்போ மட்டும் வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி இவங்க இந்த ஐபிஎல் யூஸ் பண்ணி கண்டென்ட் உருவாக்குறது ஓகே, அது வந்து காசு சம்பாதிக்கிறது ஓகே. ஆனால் நிறைய தப்பா பேசி ஒரு ப்ராப்ளம் உருவாக்கிடுறாங்க. கிரிக்கெட்டை பார்க்கறத தாண்டி பிரச்சனையை உருவாக்கி கூட்டத்தில் அடிக்க வைக்கிறது தான் இவங்க வேலையே. இதில் இன்னொன்று என்னன்னா, இவங்க ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இந்த பெரிய சேனல்ஸ்ல இருக்கானுங்களா, இந்த உட் பிஹைண்ட் அந்த மாதிரி கிளிச் இந்தியா இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்வியூ எடுத்து இனிமே அந்த ப்ராப்ளம் பெருசாக்க தான் பார்க்குறாங்க. அதனால இந்த ஐபிஎல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மேலே இருக்கிற என்னோட ஹேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரைவல்ரின்னு பார்த்தா நிறைய ரைவல்ரி இருக்குது நம்ம ஐபிஎல். அதுலேயும் ஒன் ஆஃப் த மெயின் ரைவல்ரினா ரொம்ப பெரிய ரைவல்ரி நாங்கள் சொல்லுவோம்னா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை, இந்த எல் கிளாசிக்கோன்னு சொல்லுவோம். சில ஃபுட்பால் ஃபேன்ஸ் இதெல்லாம் எல் கிளாசிக்கோன்னு சொல்லுவீங்க. ஐபிஎல் பார்க்குற எங்களுக்கு சென்னை வர்சஸ் மும்பை தான் எல் கிளாசிக்கோ. ஏன்னா அது ஓரளவுக்கு ஈக்குவலாகவே விளையாண்டு கப்பு ஈக்குவலாக இருக்கிறனால அது பெரிய டீமுக்குள்ள இருக்கிற போட்டின்னு வச்சுக்குவாங்க. இந்தியாவுக்கும் விளையாடுற பிளேயர்ஸ்க்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 2 டீம்லேருந்து கொஞ்சம் மும்பையில் அதிகமாக இருந்திருக்காங்க. ஆனால் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்தியன் டீமுக்கு. அதனாலேயே ஒரு பெரிய மேட்ச்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சென்னைக்கும் மும்பைக்கும் இருக்கிற டாக்ஸிசிட்டி ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த அம்பையர் பையர்ஸ் சொல்றது, இந்த ஃபிக்சர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்றதோடு நிறுத்திக்கிட்டாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போல 2 டீமுமே. ஆனால் மும்பைன்னு ஒரு டீம் இறங்கி ஆர்சிபின்னு ஒரு டீம் என்ட்ரி கொடுக்குது. அப்போதான் வந்து 2 சைடுமே, நான் வந்து ஆர்சிபி தான் மோசம், நான் சென்னை ஃபேனல் அப்படின்னு சொல்ல, 2 பக்கம் மோசமான ஆட்கள் இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு நம்ம இதை வச்சு பாப்புலர் ஆகிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மெயினாக சொல்றது வந்து இந்த கண்ணந்தேவர் டீ பொடியில் ஆரம்பிச்சிச்சு. அவனுங்க ஆரம்பிச்சு விட்டது இங்கே ட்ரிகர் ஆச்சு. அப்புறம் இங்கே கெட்ட வார்த்தையில சொல்லி இங்கே ஆரம்பிச்சாங்க. லாலிபாப்பு வந்து சப்புன்னு சொல்லி இங்கே ஆரம்பிச்சாங்க. கப் அடிச்சாலும் இவனுங்க வந்து 2016-17 ஜெயில் ட்ரெஸ்லாம் போட்டு வந்து ஏதோ காமெடின்னு பேரில் உட்காந்து வயலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, சட்டையை பிடிச்சி இழுக்கிறதுன்ட்டு. இப்போ வந்து ஒரு டீசெண்டான எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லலாம். ரீசெண்டாக இப்போ சென்னை வர்சஸ் கொல்கட்டா மேட்ச் சென்னையில் நடந்துச்சு. ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சா? கொல்கட்டா ஃபேன்ஸும் இருந்தாங்க சென்னையில். அவனுங்க லூஸ் ஆனது என்ன பண்ணாங்கன்னா, சென்னை ஃபேன்ஸ் கொல்கட்டா ஃபேன்ஸ் கை குலுக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் வின் பண்ணிக்கோங்க, நல்லா விளையாண்டிங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இதே அந்த இடத்துல கொல்கட்டாக்கு பதிலாக ஆர்சிபி பெங்களூர்லேருந்து ஃபேன் வந்து தான் செத்தான். ஏன்னா வந்து இவங்களுக்கு தெரியும் கொல்கட்டா இந்த லக்னோ மாதிரி ஆட்களுக்குலாம் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. அவ்வளோ டீம் வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பேசுகிற டீம் இல்லை இன்டர்நெட்டில். அதே சமயம் கொல்கட்டா கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கிற நிலைமையில பேச மாட்டாங்க 3 கப் இருந்தாலும். அதனால சென்னை ஃபேன்ஸ்ல இருக்க சில தற்கொலைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி கொல்கட்டானால விட்டுடலாம். இதே பெங்களூர் வந்து தெரியும் கான்ட்ரவர்சி ஆகும், மைக் வந்தால் நம்ம பேசலாம், நம்ம மூஞ்சி எல்லாத்து பக்கம் தெரியும், நம்ம பெரிய ஆளுன்னு நினச்சிக்கோங்க. நமக்கு இதை தாண்டி நம்ம வந்து மீதி மாட்டி இன்டர்வியூக்கு நிறைய பேர் வருவானுங்க, நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ட்ரெண்டிங்ல இருக்கும்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ஆர்சிபி ஃபேன் இருந்தால் ஆர்சிபி தோத்துனா கெட்ட வார்த்தையில் பேசி 49 அவுட்டான நாயில என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி கத்திருப்பாங்க. இதே வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி இது வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஆர்சிபி ஃபேன்ஸ் இருந்தானா சென்னை ஃபேன்ஸ் கொஞ்சம் டாக்ஸிக் நிறைய பேர் உண்மை முக வெளியே வந்திருக்கும். இன்னொரு பக்கம் வந்து போன மாசம் வந்து பெங்களூர் வர்சஸ் சென்னை பெங்களூர்ல நடந்துச்சு. அங்கே சிஎஸ்கே தோத்தாங்களா? அப்போ பெங்களூர் ஃபேன்ஸ் எவ்வளோ கேவலமாக நடந்துட்டாங்கன்னு பார்த்தோம். அதாவது வீடியோவில் வந்து அந்த ஒரு பொண்ணு பார்த்தேன், சிஎஸ்கே ஃபேனை கையில் மட்டும் கத்தி இருந்தால் குத்தி சந்தோஷத்தில் வந்துருக்கும் போல. அந்த கத்துது. ஐயோ, எனக்கு வீடியோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாயிருச்சு. இப்போ என்ன மாதிரி கிரிக்கெட் எனக்கு வந்து எல்லா பிளேயர்ஸையும் பிடிக்கும். ஆனால் சிஎஸ்கே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிஎஸ்கே ஜெயிக்கணும் தான் ரூட் பண்ணுவேன். சில நேரம் வந்து எனக்கு மும்பை ஆர்சிபி தோக்கணும்னு ஆசையாக இருக்கும். அது வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இல்லை வந்து நம்ம ஃபேமிலியோடு நிறுத்திக்கிறது. இது வந்து பப்ளிக் மீடியாவில் போய் அவனை சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, கெட்ட வார்த்தை திட்டுறது, அவனை திட்டுறது இல்லாமல் அவன் ஃபேமிலியை பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான செயல்கள். இதெல்லாம் வந்து நிறைய பேர் கேஸ் போட்டு பப்ளிக் நியூஸ்னு சொல்லி உள்ள வைக்கலாம். அது என்ன நடக்குது, எதனால் பண்ண முடியறாங்கன்னு தெரியல. இதில் அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த சிஎஸ்கே ஆர்சிபி டாக்ஸிசிட்டி தான் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. இந்த 2 டீமும் கொஞ்சம் அடங்கி போய் 2 ஃபேன்ஸும் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை தாண்டி பார்த்தா நம்ம வந்து இது சொல்லாமல் இல்லையான்னு தெரியல வீடியோவில். ஆனால் நம்ம தமிழ்நாடு இந்த சென்னை இந்த தமிழ்நாடு இடத்துல வந்து கிரிக்கெட்டோட வியூ வந்து கிரிக்கெட்டோட முடிஞ்சிருது. ஆனால் இந்த பெங்களூர் சைடு இந்த கர்நாடகா சைடு அதை பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்களான்னு நிறைய இடத்துல தோணுது. இவனுக்கு வந்து அந்த ஃப்ளாகை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த கர்நாடகா சைடில் அந்த ஆட்களோட ஃப்ளாக்ல யூஸ் பண்ணி செய்கிறதெல்லாம் பார்த்தா பொலிட்டிக்கலாகவும் இது புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாப்புலராக தான் ட்ரை பண்ணுவாங்க. இதே மாதிரி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி உள்ள வரும்போது பிரச்சனை சின்னதாக இல்லையோ பெருசாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மேக்ஸிமம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கலாம், தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகா, தமிழ் வர்சஸ் கன்னடா மாதிரி கூடிய சீக்கிரம் பிரியருக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க இவ்வளோ டாக்ஸிசிட்டியோட இருந்தால் இது வந்து ஹெல்ப் ஆகும் தான் சொல்றேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மீதி டீமை கம்பேர் பண்ணும்போது இந்த 2 டீமுக்குள்ள இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மெயினாக யார் செல்பால் அடிக்கணும்னா, இந்த படம் ரிவ்யூ அப்போனா ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ஆனாலே தூக்கிட்டு வந்துருவாங்க. சார் பீஸ்ட் படம் ரிவ்யூ சொல்லுங்க, சார் எந்திரன் படம் ரிவ்யூ சொல்லுங்கன்னு சொல்லி வந்துருவாங்க. அதே மாதிரி ஐபிஎல் கிரவுண்டுக்கு வெளியும் ஒரு 10 பேர் நல்லா பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. மெயினாக நான் யாருன்னா, அவன் பேர் கூட ஞாபகம் இல்லைன்னா எனக்கு அந்த அளவுக்கு தான் அவன் வருதுன்னு தோணுது. அது போன வருஷம் சிஎஸ்கே தோத்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் என் தலைவனை பற்றி, 2010 சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் அதை தோக்கடிச்சு ஒருத்தர் இருக்கான்ல, அந்த நாய் வந்து போன வருஷம், சாரி ஃபார் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ், அந்த ஆள் வந்து போன வருஷம் வந்து சிஎஸ்கே தோக்கும் போது சப்போர்ட் பண்ணான்னு சொல்லி அதோட நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல. இப்போ போன தடவை ஃபேமஸ் ஆகிட்டான். இந்த தடவை அவனுக்கு மேட்ச் டிக்கெட் கிடைக்கிறது சுலபம்.
ஏன்னா வந்து இந்த ஃபேமஸான ஆட்கள் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து உட்காந்து கியூவில் வெயிட் பண்ணும் 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த மாதிரி கியூவில் வெயிட் பண்ணும். இவங்களுக்கு வந்து அதை விட கொஞ்சம் ஈஸி, ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன், சில பேருக்கு ஈஸியாகவே கிடச்சிரும் இந்த பாப்புலரான கற்று. எனக்கு என்ன சென்னைக்கு ரொம்ப சொம்பு தூக்குறவங்களுக்கு சென்னையே டிக்கெட் தான் தெரியல, கொஞ்சம் மோசமாக பர்ஃபார்ம் பண்ண போதெல்லாம். சரி அதுக்கு அப்புறம் வருவோம். அவன் என்ன பண்ணுறான், இந்த தடவை ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு நல்ல ஆர்சிபி ஃபேன் டீசெண்டாக கேட்டிருப்போம் ஒரு கேள்வி, நாங்கள் கப்படிக்காத முடியும் எங்களை பிடிச்சி திட்டிட்டு இருந்தீங்க, கப்படிச்சு பேசுங்க, நாங்கள் கப்படிச்சிட்டோம், இப்போ ஏன் எங்களுக்கு மரியாதையாக பேச மாட்டேங்க, ரொம்ப தகாத வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னதுக்கு மறுபடியும் கெட்ட வார்த்தையை போட்டு டிஃபெண்ட் பண்ணுறேன்னு பேரில் 2-3 கெட்ட வார்த்தையை போட்டு நாங்கள் 5 கப் வச்சுருக்கோம், நீங்கள் 1 கப் வச்சுட்டு தூக்கிட்டு வரதுன்ற. நீ வந்து போன வருஷம் என்ன கிரிக்கெட் ஃபேன், எனக்கு சிஎஸ்கே பெரிய இது எல்லாமே தெரியும், சென்னை ஐபிஎல் தெரியும் கொடுத்துட்டு இப்போ இவ்வளோ மோசமாக பேசினா என்ன? அதான் ஒரு பாப்புலாரிட்டி வர முடியும், லைட்டாக அடக்கி வச்சுட்டு பாப்புலர் வந்தோடனே அதை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரீமானு போகிறாங்க. அதான் ரொம்ப மோசமான வார்த்தைகள், என்ன ஸ்டாட்ஸ் இதுன்னு ஒன்றுமே தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஆள். அப்புறம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பெரிய பெரிய சேனல்ஸும் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த ரிவ்யூ, இந்த ஆல்ரெடி மைக்கில் ரிவ்யூ கொடுத்து பைத்தியக்காரமாக கத்திட்டு இருப்பாங்களா, அவங்களை கூப்பிட்டு பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு உட்காந்து இன்டர்வியூ எடுக்க வேண்டியது. அப்போ தான் அவங்க இனிமே தற்கொலைத்தனமா ஆகி சரி நம்மள பெரிய பெரிய சேனலாக வருது, நம்ம இதே மாதிரி கத்திட்டு அதை கெட்ட வார்த்தையில் பேசினா நம்ம கடைசியில் சினிமா அப்படின்னு போய் நிறுத்திடலாம் போய் நடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படி தான், அவன் பாடி ரீல்ஸ் பண்ணுறதோட சரி லைக் ஷேர் பண்ணி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காது. இப்போ என்னென்னமோ பண்ணிட்டு போலீஸ் கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த ஐபிஎல் தற்கொலை ஃபேன்ஸும் இருக்காங்க. இன்னொரு ஆட்கள் இப்போ தான் இந்த வீடியோ போகிறக்கு ஒரு மெயின் ரீசன் என்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ். இங்கே தமிழ்நாட்டில் இப்போ வந்து உண்மையாக சொன்னால் 100 ஆர்சிபி ஃபேனில் 20 பேர் தற்கொலையாக இருக்கான். சென்னையில் ஒரு 15 பேர் தற்கொலையாக இருக்காங்க, மும்பையில் ஒரு 10 தற்கொலை இருக்காங்க. அந்த ரேஷியா வந்து அப்பப்போ ஏறுது. அப்பப்போ சென்னை ரொம்ப தற்கொலையாக இருக்காங்க, ஆர்சிபி ஓரளவுக்கு இருக்காங்க, அப்புறம் ஆர்சி ரொம்ப மேலே போகிறாங்க, சிஎஸ்கே கீழே இருக்காங்க. தற்கொலை ஸ்டேஜ் நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து 2016, 17, 18 180 எடுத்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு அந்த கிரிக்கெட்டில் மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த 2016, 17, 18, 19 இருந்த அந்த டாக்ஸிசிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஐபிஎல். நான் அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். 250, 273, 500 கூட அடிச்சு கூட எனக்கு பிரச்சனை இல்லை, கிரிக்கெட் போரிங்காக கூட இருக்கும். அந்த டாக்ஸிசிட்டி லெவல் வந்து கம்மியான சந்தோஷமா இருக்கும். டைம் மிஷின் கிடச்சுன்னா ஒரு 10 வருஷம் பின்னாடி போய் நான் ஐபிஎல் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். இவன் இந்த டாக்ஸிசிட்டியில் என்னால் நிம்மதியாக மேட்ச் பார்க்க முடியல. இப்போ அது வந்து என்ன பிரச்சனையாகுதுன்னா, மெயினாக என்னன்னா, அங்கே அந்த இன்டர்நெட்டில் போகிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸு சில பேர் கன்சியூம் பண்ணுறாங்க. அவனுங்களும் அதையே சொல்கிறாங்க, கிரிக்கெட் பார்க்குறாங்களே இல்லையா அதையே சொல்லி கடுப்பேற்றுறாங்க. ரீல்ஸை பார்த்துட்டு கிரிக்கெட் பார்க்குறாங்கட்டு நான் பேசவும் முடியாது. ஆனால் இப்போ நம்மளோட ரீல்ஸு இந்த ஷார்ட்ஸ்னால தான் மண்டை மளிகை கிடக்காத, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த வீடியோவில் ரொம்ப நல்ல மாதிரி பேசுறதுக்கும் கஷ்டம் தான். என்னோட ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த வீடியோ போடுறதுக்கு வந்து ஒருத்தர் ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் பேஜ் இருக்குது, அது 2 பேர் இருக்காங்க. அது வந்து இந்த என்னது பெங்களூரில் இந்த கர்நாடகா சைடாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு சிஎஸ்கே ஃபேனு, ஒரு பெங்களூர் ஃபேன். அவனுக்கு பேர் வந்து பேஜ் பேர் வந்து கிரிக்கெட் மச்சான்ஸ். அவனுங்க வந்து ஆரம்பிச்சதே இந்த ஐபிஎல் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நல்ல வியூஸு ஷேர்ஸ் வாங்கி நல்லா கறக்கலாம்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. ஏன்னா அதை தாண்டி கிரிக்கெட்டுன்னு பார்த்தா சும்மா ஏதாச்சும் ரேங்கிங் பண்ணுறது, ரியாக்ஷன் பண்ணுறது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, அவனுக்கு ஆரம்பிச்சது ஒரு 2 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த ஆர்சிபி நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்ச டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பேஜ். சென்னை வர்சஸ் பெங்களூர் யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ். அதில் வந்து இப்போ ஆர்சிபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கனால அந்த ஹார்ஷித்னு ஒருத்தர் இருக்கான், பேர்லேயே அந்த ஷிட் இருக்கனால அவனும் அந்த மாதிரி அந்த ஷிட்டான கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஆட்களோட அந்த மாதிரி வந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிஎஸ்கேவை கழுவி ஊற்றுறான் அவங்க ஜெயிச்சிட்டு இருக்கனால. இது ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சது. எனக்கு எப்படி சிஎஸ்கே ஃபேனு கொஞ்சம் டாக்ஸிக் லெவல் அதிகமாக இருக்கும், நாங்கள் வின் பண்ணிட்டு இருக்கோம் அவன்ட்டு. அதனால இப்போ இருக்கிற டைமில் ஆர்சிபி பிளேயிங் வைஸ் ஒரு படி மேலே இருக்கனால இந்த சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுற ரேஹானோட டாக்ஸிசிட்டியை விட இந்த ஹர்ஷித் வந்து ஒரு ஷிட்டான கண்டென்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க கிரிக்கெட் மச்சான்ஸ்லையும். இதில் மெயினாக வந்து எனக்கு இப்போ ரொம்ப கடுப்பேறினா வந்து இப்போ வந்து கொல்கட்டா வர்சஸ் சென்னை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இது பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். இது சென்னை வந்து ஜெயிச்சிட்டாங்க. அது ஜெயிச்சோடனே வந்து இப்போது இந்த ஆர்சிபி தோக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் தான் ஆர்சிபி தோக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக்குவான். இவன் வந்து ஒரு படி போய் எக்ஸ்ட்ராவாக ரொம்ப பேசுவான் இந்த சிஎஸ்கே தோக்கும் போது. ஜெயிக்கும் போதே பேசலாம். அதில் என்ன சொன்னான்னா, இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கிற மேட்ச், யார் ஜெயிச்சாலும் பாயிண்ட்லெஸ், இதில் நீங்கள் ஜெயிச்சனால என்ன பண்ணுறீங்க மாதிரி கேட்டிருப்பான். இதே மாதிரி நம்ம வந்து ஏதாச்சும் சொல்லுவோம், இந்த அதே பங்களாதேஷ்க்கு எதிராக நீங்கள் 49 கால் அவுட் பண்ணீங்க, இதில் நீங்களே பேச முடியுமான்னு கேட்டால் அதுக்குள்ள ஒரு பிளே வராது, பயந்துக்குவானுங்க. அப்படி பார்த்தா இதை வேற சொல்கிறான், இந்த பிளேயர் வந்து நல்ல போலிங் கூட இன்ஜுரி ஆயிருக்கான், அதை மார்க் பண்ணி காமிக்கிறான். இப்போ நான் வந்து சொல்லலாம், விராட் கோலி வந்து நான் டுக்கு 50 ரன் 40 பால் அடிச்சுட்டு ஃபீவர் வந்து போய் உட்காந்து ஃபீல்டிங் பண்ணாமல் அப்படின்னு சொன்னால் என்ன? எனக்கு தெரியும் விராட் கோலி வந்து ஒரு நல்ல பிளேயர், ஆனால் வந்து கொஞ்சம் அந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்ட ஒரே ஆள் அவர் தான் சொல்லி ஒரு சின்ன கிரிட்டிசிசம் இருக்கலாம். இவன் வந்து மார்க் பண்ணுறான், கடையில் நம்ம கால் பிடிச்சதை வச்சு கலாய்ச்சி ஆம்புலன்ஸுக்கு தான் டீமாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கலாம். என்னடா நீ இருக்கிறே தற்கொலையா? இவங்களுக்கு வேறு இந்த தமிழ் தெரியாதா, இங்கிலீஷாக தெரியும். யூ லிட்டில் அன்எஜுகேட்டட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆர் டூயிங் ஷிட் கண்டென்ட்ரா ஹர்ஷித். இந்த வீடியோ உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட எங்க பர்சன் தான். ஆனால் என்ன விட நீ ரொம்ப மோசமான பண்ணிட்டு இருக்கேன். இவன் எந்த மாதிரினா, நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், ஐபிஎல் இதாட்ட டைமில் கண்டென்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. நான் சிலதை பார்த்து சிரிச்சிருக்கேன். இந்த மெயினாக சொன்னால் அவங்க அம்மா வச்சு போடுற கண்டென்ட்டுக்கு நான் சிரிச்சிருக்கேன். அந்த சிஎஸ்கே ஃபேனோட இந்த கூகுள் ரிவ்யூ மாதிரி சொல்கிறதுக்கும் நான் சிரிச்சிருக்கேன். அதெல்லாம் நல்ல கண்டென்ட் பண்ணுறாங்க. இந்த ஐபிஎல் வந்தால் இந்த டாக்ஸிசிட்டி எதுக்கு ஏறுதுன்னு தெரில. அதில் வந்து இந்த இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஈஸியான சேலஞ்ச். ஒரு நல்ல கிரிக்கெட் ஃபேனு, நல்ல கிரிக்கெட் தெரிஞ்சவனா இருந்தால் சொல்லலாம். இவன் எப்படி என்னன்னா 30 செகண்டில் ஒரு ஆள் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் லிஸ்ட் பேர் சொல்லணும். இன்னொரு ஆள் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பேர்லாம் சொல்லணும்.
30 செகண்ட் ஒரு நல்ல கிரிக்கெட் ஃபேனாக தான் நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க? ஒரு செகண்டுக்கு 1 கூட 30 இல்லைன்னா சரி கொஞ்சம் நம்ம நடுவில் ஸ்லிப் ஆகிட்டா கூட 20 25 ஈஸியாக சொல்லலாம். ஒரு நல்ல கிரிக்கெட் தெரிஞ்ச ஃபேனாக தான். உண்மையாக சொன்னால் இப்போ நான் என்ன எனக்கு என்னோட தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு கிரிக்கெட்டே பார்க்க மாட்டாங்க, ரீல்ஸ் தான் சில பேர் பார்க்குறாங்க. அவன் கேட்டால் கூட ஒரு 10 பேர் ஸ்டக்காய் சொல்லுவான். ஆனால் இவனுங்க பேசுறது எப்படி தெரியுமா? கிரிக்கெட்டே நான் தான் பார்த்து கண்டுபிடிச்ச மாதிரியும் உட்காந்து கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு 5 கப்பு 49 ஆல் அவுட்டு 2016-17 இந்த ஜெயில் ட்ரெஸ் அதையே போட்டு தற்கொலைத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 15 சொல்றது, ஒரு 15 பேர் சொல்றது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா 2 பேருமே. அது எப்படின்னா ஆல் டைம் ஐபிஎல்ல விளையாண்ட பிளேயர்ஸ் மட்டும் தான் அப்படியே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆல் டைம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எங்கே பிராட்மேன்ல ஆரம்பிச்சு இப்போ ஸ்டார்க்கு பேட்கம்ஸ் எடுத்தால் ஈஸியாக 20 பேர் சொல்லிடலாம். இந்த பக்கம் ஜாக் ஆலிஸ்ல ஆரம்பிச்சு இப்போ விளையாண்டு ரயன் டிக்கில்டன் இங்கிடி முடியும் சொல்லியிருந்தா கூட ஒரு 20 பேர் ஈஸியாக சொல்லலாம். ஆனால் அவ்வளோ கஷ்டப்படுறானுங்க. இப்படி ஒரு கேவலமான கிரிக்கெட்டிங் நாலேஜை வச்சுக்கிட்டு உட்காந்து மாற்றி கலாய்ச்சிட்டு ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கிற ஃபுயலுக்கு இவங்க வேறு பாட்டு பாடி மாற்றி கலாய்ச்சிக்கிட்டு அதை இன்னும் ஏற்றிட்டு இருக்காங்க. இதில் அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கொல்கட்டா சிஎஸ்கே வீடியோவில் ஒருத்தர் சொல்கிறான், அந்த ஹார்ட் ஷிட் என்ன சொல்கிறேன்னா, இந்த மேட்ச் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நான் வந்து ஒரு 12 வயசு பையனுக்கு பவுலிங் போட்டேன்னா எவ்வளோ நல்லா நான் போடுவேன்னா எவ்வளோ எனக்கு கான்ஃபிடன்ட் தருமோ அந்த மாதிரி தான் இந்த மேட்ச்ட்டு. அப்படியே உண்மையாக சொன்னால் நான் உன்னோட வீடியோவில் சிலதை பாட்டிருக்கேன். அந்த சிஎஸ்கே ஃபேன் கூட கையை சுற்றி போடுறான்டா, உனக்கு கையை கூட சுற்றி போட தெரியல, உட்காந்து இப்படி போட்டுக்கிட்டு இருக்கேன், ஓடி வந்து இப்படி போட்டுக்கிட்டு இருக்கேன், கையை கூட ஃபுல்லாக சுத்தாம. எனக்கு தெரிஞ்ச அந்த 12 வயசு பையன் இருக்கான், 100 விளையாடுறான், உனக்கு பொழந்து எடுத்துருவான், உன்னை ஹம்பிள் பண்ண வச்சிருவான். நீலாம் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு பேசுறதுக்கு தகுதியே இல்லாத நான் சொல்லுவேன். கொஞ்சம் கிரிக்கெட்டிங் நாலேஜ் வளர்த்திட்டு பாருங்கடா. சும்மா இந்தியாவோட 4 மேட்சும் இந்த சென்னை பெங்களூரோட ஐபிஎல் இருக்கிற 4 மேட்ச் மட்டும் பார்த்துட்டு எனக்கு கிரிக்கெட்டை பற்றி எல்லாம் தெரியும். நாங்கள் வந்து ஒரு பேஜ் ஆரம்பிக்க போகிறோம், எல்லாத்தையும் கலாய்க்க போகிறோம், பிராண்ட் கிட்ட காசு வாங்கி ப்ரொமோஷன் ஆக போகிறோம், நாங்கள் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் ஏற்ற போகிறோம்னா சுற்றிட்டு வராதிங்க. ஓரளவுக்கு தெரிஞ்ச நாலேஜ் காரங்களுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி ஆஹா ஓஹோன்ட்டு மாற்றி திட்டிங்கிறவங்களுக்கு அதிக ஃபாலோவர்ஸ் வருது. எங்கே போய் சொல்கிறதோ. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்சனல் வெஞ்சன்ஸ் முடிஞ்சு இனி அடுத்தது சில பேர் இருக்காங்க, அவங்களை பற்றி பார்ப்போம். பர்சனல் வெஞ்சன்ஸ்னு சிலது சொல்லியிருப்பேன், அது கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இல்லைன்னா கீழே கிரிட்டிசிசம் நீங்களும் பண்ணுங்கள். ஏன் நான் தப்பு செஞ்சால் நானும் தெரிஞ்சுக்கணும், நானும் வந்து மாற்றிக்கணும். அதுதான் இன்டர்நெட்டில் ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி பார்த்தா வேறு எதுவும் சொல்ல வந்தேன். இதுதான் மெயினாக, இதுவும் ஒன் ஆஃப் த ஆட்கள் தான். இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்து ஐபிஎல் பார்க்காம ஸ்டோரி ரீல்ஸ் போகிற ஆட்கள் 2 ஜெண்டர்லையுமே இருக்காங்க. ஏன்னா எனக்கு இப்போ என்ன சந்தோஷம்னா ஃபீமேல் ஃபேன்ஸ் வந்து சரி இதை பற்றி பேசினா தான் நம்ம கிட்ட பேசுவாங்கன்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இல்லை இன்டர்நெட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் மேட்ச் பார்த்து ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச் பார்க்குற கம்மியாகி ரீல்ஸ் செக்ஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. எதனாலன்னு தெரியல. அது எப்படின்னா இப்போ வந்து அவங்க ஃபேவரட் டீம் ஜெயிக்க போதுனாலே ஒரு 2 ஓவருக்கு முன்னாடி தெரிஞ்சிடும்ல ஓரளவு ஜெயிக்கிற மாதிரி. அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இப்போ டிவி பார்க்குற மாதிரியே அவங்க கேஷுவலாக இருக்காங்க. அவங்க கேமரா வச்சுக்கிட்டு இப்போ டீம் ஜெயிச்சிச்சுன்னா வெய்ய ஜெயிச்சிட்டாங்க, டக்குனு கேமரா பார்க்குறது ரெக்கார்டாக இருக்கான்ட்டு அப்புறம் பார்த்துட்டு அப்படியே அந்த ருத்ராஜ் ஒரு கேப்டன்சியில் ஒரு விக்கெட் எடுத்துக்க சொன்னார் பாரு, அதனால தான் ஜெயிச்சிச்சு. சிஎஸ்கே பேக்கடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேஷுவலாக பேசிட்டு அது கரெக்டாக ஜெயிக்கும் போது போஸ்ட் போட்டுறது, தோக்கும் போது ஏதாச்சும் கேஷுவலாக நாங்கள் நடிக்கிறோம், எங்களுக்கு கேமரா இருக்கிறது தெரியாத மாதிரி நடிக்காம நடிச்சு போட்டுறது. பார்த்தா அதுக்கு பல ஆயிரம் லைக்ஸ். அவன் லைக்ஸுக்காக தான் ஐபிஎல் தெரிஞ்ச மாதிரியே பண்ணுறானுங்க. நீங்கள் அதையும் நம்பி அந்த லைக்ஸ் போட்டுட்டீங்க. இப்போ வந்து நிறைய பேர் எனக்கு கடிக்க வரலாம், அவனுக்கு வந்து ஹேட் ரேட்டு இந்த ஆளை பிடிக்காது, அதை பேசுகிறேன். ஆமாண்டா அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனக்கு பிடிக்காது, அதுக்காக நீ திட்டிக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ப்ளீஸ் ஐபிஎல் ஃபேன்ஸ் நீங்கள் ஒரு 2 மாதம் தான் பார்ப்பீங்க. அதுலேயும் சில பேர் வந்து மேட்ச் பார்க்காம ரீல்ஸ் மட்டும் தான் பார்ப்பீங்க, அது தெரியும். அதனால் வந்து நீங்கள் ஒரு 2 மாதம் பாருங்கள், அப்படியே அமைதியாக இருந்துக்கோங்க. இந்த கத்துறது கூச்சல் இருக்கிறது இதை வச்சு நான் வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு சில தற்கொலைத்தனமாக வேலை செய்யாதீங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து ஸ்போர்ட், அது இந்தியாவில் கிரிக்கெட் ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்போர்ட். அதை வச்சு நிறைய பேர் நிறைய விதமான என்ஜாய்மெண்ட் நினச்சிட்டு இருக்கோம். விளையாடும் போதாக இருக்கட்டும், பார்க்கும் போது எனக்குலாம் மேட்ச் பார்த்தாலே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஏதோ சொர்க்கத்தில் இருந்து அந்த மாதிரி மேட்ச் பார்த்துட்டு இருப்பேன். அதனால் உங்களே மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இப்போ வளர நல்ல ஃபேன்ஸும் சரி இதை பண்ணால் நம்ம ஏதாச்சும் ஃபேமஸ் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு நல்ல ஃபேன்ஸ்லேருந்து தற்கொலைக்கு டாக்ஸிசிட்டிக்கு வந்துட்டு இருக்கானுங்க. என்னது இந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கானுங்க. ப்ளீஸ் அதெல்லாம் உங்களால் நல்ல ஏற்றுக்கவே முடியாது. கிரிக்கெட்டாக என்ஜாய் பண்ணுங்கள், ஓரளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து கிரிக்கெட்டே ஒரு மோசமான இந்த என்னது மெட்ராஸ் படத்தில் வரும்ல, இந்த செவரு எத்தனை பேருக்கு காவு வாங்க போகுதுன்ட்டு, அது மாதிரி மாற்றிடாதீங்க ஐபிஎல்ல ப்ளீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில விஷயங்கள் நான் பர்சனலாக எடுத்துகிட்டு போனால தப்பாக பேசியிருக்கலாம், அது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு சொல்லுங்கள். அது முடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.